தேவனுடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை நிமித்தமாக மாபெரும் போராட்டம் என்னும் தலைப்பின் கீழாக தொடர்ந்து நல்ல பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். 5 பாடங்கள் கடந்து இந்த வாரம் பாடம் 6 2 சாட்சிகள் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை ஆவியானவர் இடைபடுதலுக்காக ஜெபத்தோடு கூட நாம் துவங்குவோம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவரீர் இம்மட்டுமாக எங்களை உம்முடைய பாதையிலே நடத்தி ராஜா இந்த கடைசி காலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே அப்பா எங்களுடைய போராட்டங்களுக்கு மத்தியிலே நாங்கள் எப்படி ராஜா எங்களுடைய விசுவாச உறுதியில் இருக்க வேண்டும் என்கிறதை அப்பா உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாக கூட இந்த வேலையில் கேட்கிறோம். ஆம் தகப்பனே, அப்படிப்பட்ட நல்ல பாடங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் படிக்க எடுக்கிற பாடத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இதோ இந்த கற்றுக்கொள்ள இருக்கிற பாடத்தை என் தேவன் நீர்தாமே போதகரோடு உடனிருந்து ராஜா எங்களுக்கு போதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, இதோ அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் தேவன் நீர் அப்பா பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆம் தகப்பனே, கேட்கிற பிள்ளைகளோடும் அப்பா இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி தேவன் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர், 5 பாடங்கள் கடந்து வந்துட்டோம். பாடம் 6 2 சாட்சிகள். இந்த பாடத்தினுடைய ஒரு முன்னுரை மனன வசனம் என்னன்னு சொல்லிருங்க பாஸ்டர். கர்த்தருடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் ஒரு ஓய்வு நாள் பாடத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார பாடம் எல்லா எதிர்நிலையிலும் விசுவாசம், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காய் விசுவாசமாக, ஆண்டவருக்காய் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சத்தியத்திலே தரித்திருந்தவர்களை குறித்து, அந்த சத்தியம் கிடைக்க பெற போராடினவர்களை குறித்து, எத்தனை பிரயாசங்களுக்கு நடுவில் கிடைக்கப்பெற்றது, எப்படி வெற்றி அடைந்தது, எப்படி நமக்கு கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் நம்முடைய கரங்களில் கிடைத்தது, அது எப்படி எத்தனை 1000 மக்களுக்கு சந்தித்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நூற்றாண்டு நெடுகிலும் தெய்வ வார்த்தையாகிய இந்த வசனம் அநேகரால் வெறுக்கப்பட்டது, அநேகரால் ஒதுக்கப்பட்டது, அநேகருக்கு இது பிரியமில்லாமல் இருந்தது, முகாந்திரம் இல்லாமல் பலர் பகைத்தார்கள், பலர் ரட்சிப்பின் திட்டத்திற்கு இது ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படியே இது எல்லா நிலைகளிலும் கடந்தது. எந்த அளவிற்கு இந்த வேதம் நெருக்கப்பட்டதோ அந்த அளவிற்கு இந்த வேதம் மாத்திரம் விருட்சமாய் வளர்ந்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நிறைய கல்லறைகள் இருக்கிறது. அதில் ஒரு கல்லறை பற்றி நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட போது வியந்து போனேன். என்ன என்று சொன்னால், குறிப்பிட்ட ஐஸ்கிரீம் ஃப்ளேவரை தயாரிக்கக்கூடிய ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள் அது நிறைய பேரை சந்திக்கவில்லை, இல்லை அதனுடைய ஓட்டம் சரியில்லை, அது அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியலைன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த ஐஸ்கிரீமை ஒரு இடத்துல பிதைத்து, அதற்கு மேலே இந்த ஐஸ்கிரீம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வளோ நாட்கள் இருந்தது, அதை குறித்ததான சில தகவல்களை எழுதி அது ஒரு கல்லறையாக இருக்கும். அப்படி பார்த்தால் அப்படியே அந்த பக்கம் திரும்பினா நிறைய ஐஸ்கிரீமினுடைய கல்லறை இருந்தது. அதுபோல் சில புஸ்தகங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் புஸ்தகங்கள் கல்லறைகளாய் மாறி போகும். அந்த புஸ்தகங்களை போட்டு இதுக்கு மேலே இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடாது, அதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதோடு முடிந்து விட்டது. அந்த புஸ்தகங்களை எரிச்சிடுவாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் சொன்னால் அந்த மாய வித்தைக்காய் வைத்திருந்த புஸ்தகங்கள் எல்லாம் எரிச்சு போட்ட காட்சியை நம்ம காண முடிகிறது. ஆனால் ஒரே ஒரு புஸ்தகம் எவ்வளோ எரித்தாலும், எவ்வளோ பிதைத்தாலும், எவ்வளோ கிழித்து துண்டு துண்டாக மாற்றினாலும், இந்த வேதம் என்னும் இந்த புஸ்தகம் மாத்திரம் அநேகருடைய உள்ளத்தை தொட்டது. எந்த அளவிற்கு இதை அடக்க முயற்சி செய்தார்களோ அந்த அளவிற்கு வளர்ந்தது. இங்கே முன்னுரையில் அழகான ஒரு காட்சியை கொடுத்துருக்குறாங்க. வில்லியம் டிண்டேலை பார்த்து
இந்த அளவிற்கு நீங்கள் மொழிபெயர்த்த இந்த வேதாகமும் சென்றடைய காரணமாக இருந்தது யார் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர் சொன்னாராம், சற்றும் யோசிக்காமல் டர்காம் நகர பேராயர் என்று சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த பகுதியில் இருந்தவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். ஏனென்று கேட்டால் அவர்தான் இந்த டிண்டேலினுடைய மொழிபெயர்ப்பை தடுக்க வேண்டும் என்று சொல்லி டிண்டேல் மொழிபெயர்த்த எல்லா வேதாகமத்தையும் வாங்கி எரித்து போட்டாராம். அழகா அதை எழுதுகிறாரு. அந்த பேராயர் வாங்கி எரித்து போட்ட பின்பு அந்த புகை புழுதியில் புதைக்கப்பட்ட சத்தியம் மீண்டும் உதித்தது, முழு பிரகாசத்தோடு பிரகாசித்தது. நாத்திகமாய் இருந்தவர்கள் நிறைய பேர் இந்த வேதத்தை எடுத்து திரும்ப அது வளரும்படியாய் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சியின் நாட்களில் இந்த வேதம் எப்படி நொறுக்கப்பட்டது என்றும் அந்த வேதம் எப்படி உயிர் பெற்று மறுபடியும் வந்தது என்று இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும். ஏசாயா 40வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டோடைய வார்த்தை என்றைக்கும் நிற்கும். ஆண்டோடைய வார்த்தையாக்கிய இந்த 2 சாட்சிகளை பற்றி இந்த வார பாடத்தில் இன்னும் விளக்கமாக படிக்க போகிறோம். மிகவும் நல்ல ஒரு அழகான முன்னுரை கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். பாடத்தினுடைய தலைப்பை 2 சாட்சிகள். அந்த 2 சாட்சிகள் யார் பாஸ்டர்? சகரியா 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 2 பொன் குத்து விளக்குகள் இருக்கிறது. அந்த 2 பொன் குத்து விளக்குகளுக்கு தேவையான அந்த எண்ணெயை வார்க்கும்படியாய் 2 பொற்குழாய்கள் இருக்கிறது. அந்த 2 பொற்குழாய்களும் எங்கிருந்து அதற்கு எண்ணெய் கொடுக்கிறது என்று சொன்னால் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒலிவ மரத்திலிருந்து 2 கிளைகளிலிருந்து அவைகள் கொடுக்கப்படுகிறதாய் நாம் காண முடிகிறது. 14வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் இவைகள் 2ம் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற சமூகத்தில் நிற்கும் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ 2 ஒரு கனெக்டடாக இருக்குது. அந்த 2 பொற்குழாய்கள் வழியாய் 2 கிளைகள் வழியாய் ஒலிவ மரத்திலிருந்து ஒலிவ எண்ணெய் என்ன செய்யுது என்று சொன்னால் இந்த சுடர்கள் ஒளிவிடும்படியாய் ஒரு கனெக்டடோடு கூட இருக்கிறது. சங்கீதம் 119 105 நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவருடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காரியம் நன்றாய் புரிகிறது. என்னன்னு சொன்னால் இந்த 2 சாட்சிகளும் பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய முடிவு எப்பன்னு சொல்லி வரும்போது சொல்லுகிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்போ சாட்சி என்ற அழகான வார்த்தை பார்க்கப்படுகிறது. அது சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டும். சரி, இதிலிருந்து நமக்கு இன்னும் தெளிவான விளக்கத்தை வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்திலிருந்து நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த 2 சாட்சிகளும் வேதத்தினுடைய 2 ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இந்த 2ம் பரலோகத்தின் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்கிறது. ஏதேன் தோட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று சாட்சி சொல்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்தினார் என்று சாட்சி சொல்கிறது. எப்படி நியாயம் தீர்த்தார் என்று சாட்சி சொல்கிறது. அதே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த பரலோகத்தின் ஆண்டவர் எப்படி இறங்கி வந்து மீட்பை அருளினார் என்று சாட்சி சொல்கிறது. இந்த 2 சாட்சிகளும் வேதத்தில் நம்ம காணக்கூடிய 2 ஏற்பாடுகள். வேதத்தினுடைய 2 முக்கியமான பகுதிகள், 2 பிரிவாய் பிரியக்கூடிய பகுதிகள். மொழியின் அடிப்படையில் பார்த்தோம்னா எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு, கிரேக்க பாஷையில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு. 12 கோத்திரங்களை மையமாய் கொண்ட பழைய ஏற்பாடு, 12 அப்போஸ்தலர்கள் 12 சீசர்களை மையமாய் கொண்ட புதிய ஏற்பாடு. யெகோவா தேவனாய் பிதா
கிறிஸ்து மூலமாய் செயல்பட்ட பழைய ஏற்பாடு. கிறிஸ்து தானே செயல்பட்டு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து செயல்படக்கூடிய புதிய ஏற்பாடு. மிகவும் அருமையாக சொன்னீங்க. நல்ல விளக்கம் கூட கொடுத்தீங்க. புதிய ஏற்பாடுக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறீங்க. அதோட தீர்க்க தரிசன காலகட்டங்கள் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. தீர்க்க தரிசன காலகட்டங்கள் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் பாஸ்டர்? சரி, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை தான் மையமாய் கொண்டு இந்த பாடம் எழுதப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 11:3 நம்ம வாசித்தோம்னு சொன்னால், என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த 2 சாட்சிகளும் வலுவிளக்க செய்ய போகிற ஒரு காலகட்டம் வரப்போகிறது. அந்த காலகட்டத்தை இங்கே தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 1260 நாட்கள் என்று சொல்லியிருக்குது. இந்த 1260 நாட்கள் என்பது வேதத்தில் நம்ம நிறைய இடங்களில் காண முடியும். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம், தானியேல் 7வது அதிகாரம் 25வது வசனம். இந்த இடங்களிலெல்லாம் இந்த 1260 நாட்கள் என்பது வேறு வேறு விதத்தில் சொல்லப்படும். தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் காலங்கள் அரை காலம் என்று சொன்னால் அந்த நாட்களில் 360 நாட்கள் கொண்ட வருடம் 360 காலங்கள் என்று சொன்னால் 2 வருடம். அப்போ அதோடு சேர்த்து அரை காலம் என்று சொன்னால் அரை வருடம் 180 நாட்கள். இப்போ 360ஐயும் 180ஐயும் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் 1260 நாட்கள் வரும். 1260 நாட்கள். இவைகள் மறுபடியும் மாதங்களாய் சொல்லப்பட்டது, 42 மாதங்களாய் சொல்லப்பட்டது, நாட்களாய் சொல்லப்பட்டது, காலங்கள் அரை காலம் என்று சொல்லப்பட்டது. இவைகளெல்லாம் தீர்க்க தரிசன காலகட்டங்களாய் இந்த 2 சாட்சிகளும் ஒடுக்கப்பட பரலோகத்தின் ஆண்டவர் அனுமதித்த நாட்களாய் காணப்படுகிறது. அதை குறித்து ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் புத்தகம் 11 4வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவைகளே. இப்போ சகரியா புஸ்தகத்தில் வாசித்தோமே, 2 சாட்சின்னு சகரியால் ஆரம்பித்து இங்கே வந்தோம்ல, இங்கே தெளிவாக சொல்லுகிறாரு. அவைகள் 2 சாட்சிகளும் சகரியா புஸ்தகத்தில் நம்ம கண்டதற்கு இணையாக இருக்கக்கூடிய 2 குத்து விளக்குகள், ஒலிவ மரங்களிலிருந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய 2 குத்து விளக்குகள். இவைகள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், இந்த தீர்க்க தரிசன இந்த காலகட்டங்களில் ஒடுக்கப்படக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும். அவைகள் செயல்பட முடியாதபடிக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டதை காண முடியும். இங்கே அழகாக கடைசி பற்றி சொல்லுகிறது. வால்டேனியர்கள், ஜான் ஹஸ், ஜெரோம், மார்ட்டின் லூதர், இன்னும் பலர் இருக்கிறாங்க, சார்லஸ் வெஸ்லி போன்றவர்களும் பல சீர்திருத்தவாதிகளும் தாங்கள் புரிந்து கொண்டபடி வேத வார்த்தைகளில் உண்மையாயிருந்தார்கள். இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலும் கூட, வேதம் வாசிக்கப்பட முடியாமல் இருந்த காலகட்டங்களிலும் கூட, நிறைய ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிற காட்சியை நம்ம காண முடியும். இந்த நாட்கள் முடிகிற சூழ்நிலை வரும்போது இன்னும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அதை செவ்வாய்க்கிழமை பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். அதோட கூட அந்த 2 சாட்சிகள் எப்படி கொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கிறேன். அவைகள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிக்கும்போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்தது. அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள்
மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே தம்முடைய கர்த்தருக்கும் சிலுவையிலே அறையப்பட்டார். இப்போ இந்த 2 சாட்சிகளும் கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? கொல்லப்படுகிற இந்த தீர்க்க தரிசன காலகட்டங்கள் முடிகிற இந்த சூழ்நிலையில் அந்த 2 சாட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கொல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறது. யாரால் கொல்லப்படுது என்று சொன்னால், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்ன செய்ய போகுதுன்னா அதை கொல்ல போகிறது. 1789 ஆண்டில் பிரெஞ்சு புரட்சி ஆரம்பித்தது. நம்ம போன பாடத்தில் படித்த 1260 நாட்கள் எப்போ ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் 538 ஆரம்பித்து 1798 ஆண்டு வரைக்கும் இருக்கிறது. அதற்கு பின்பாக 1789 ஆண்டில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் பிரெஞ்சு புரட்சி உருவாகிறது. இந்த பிரெஞ்சு புரட்சி எதை மையமாய் கொண்டு உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த வேதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காய் இந்த பிரெஞ்சு புரட்சி உருவானது. நிறைய புரட்சிகளை நம்ம படித்திருக்க முடியும். வெண்மை புரட்சி என்று சொல்வார்கள், பசுமை புரட்சி என்று சொல்வார்கள். இந்த பிரெஞ்சு புரட்சி என்ன செய்தது என்று சொன்னால், தொழிலாளர்களுடைய வேலை அதிகரிக்கணும், அதே நேரத்தில் அவர்களுக்கு விடுமுறை இருப்பதனால தான் அவர்களால் நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியலை என்று சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று நினைத்தது வேதம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய நாற்காட்டிகள், நம்மளுடைய கடிகாரங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இயற்கையை மையமாய் கொண்டு இருக்கிறது. இந்த 4வது நாள் ஆண்டவர் சூரிய சந்திர நட்சத்திரனை படைக்கும் போது அவைகள் காலங்களை நிர்ணயிப்பதற்காக, மாதங்களை நிர்ணயிப்பதற்காக, ஆண்டுகளை நிர்ணயிப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்றே சொல்லுகிறார். அடையாளங்களுக்காக நிர்வகிக்கப்பட்டது என்று சொல்லி, பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 24 மணி நேரம் என்றும், அப்படி சுற்றி கொண்டு சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 365 நாள் என்றும், சந்திரன் ஒரு முறை பூமியை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 1 மாதம் என்றும், இப்படி எல்லாத்திற்கும் தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாம் இயற்கையிலிருந்து அதை ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஆனால் வாரத்திற்கு 7 நாட்கள் என்ற இந்த கால அளவு மாத்திரம் இயற்கையோடு ஒன்று போகலை. இது ஏனென்று சொன்னால் சிருஷ்டிப்போடு ஒன்று போகிறது. இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தை அளித்தால் இது நடக்காது, இதை புரிய வைக்க முடியாது என்று சொல்லி யூகித்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வாரத்திற்கு 10 நாட்கள் என்று சட்டம் போட்டாங்க. அப்போ வாரத்திற்கு 7 நாட்கள் என்று இருக்கக்கூடிய இந்த வேதத்தை எரிக்க ஆரம்பித்தாங்க. அதை அந்த 2 சாட்சிகளையும் எரித்து போடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த பிரெஞ்சு புரட்சியின் நாட்களில், பிரெஞ்சு புரட்சியின் போது குறைந்தபட்சம் 3.5 வருடங்கள் நாத்திகம் உச்சத்தில் இருந்தது. 1793 நவம்பர் 26 மெய் மார்க்கத்தை ஒழிக்கும்படி பாரிஸில் ஒரு கட்டளை பிறந்தது. இந்த சட்டத்தை 1797 ஜூன் 17 அதே அரசாங்கம் அகற்றிய போது இந்த 3.5 வருஷ காலம் முடிவுக்கு வந்தது. இந்த 3.5 வருஷம் என்ன செய்யப்பட்டதுன்னா, வேதத்தை சார்ந்த எல்லா புஸ்தகங்களும் வீதிகளில் எரிக்கப்பட்டது. கழுதைகளினுடைய வாளில் கட்டி இழுத்து செல்லப்பட்டது. வீதி வீதியாய் போனது. வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர்களெல்லாம் கொல்லப்பட்டாங்க. இந்த பிரெஞ்சு புரட்சி ஒரு பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஆனால் அதே பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வர காரணமாக இருந்ததும் இந்த வேதம் மாத்திரமே. அந்த சாட்சி உயிர் பெற்று எழும்போது அது அடுத்த கேள்வியில் பார்க்க போகிறோம். மிகவும் அருமையாக, மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். அந்த கொல்லப்பட்ட 2 சாட்சிகள் உயிர் தெழுமா? எப்படி உயிர் தெழும் பாஸ்டர்?
சரி, கொல்லப்பட்ட 2 சாட்சிகளும் உயிர்த்தெழுவது. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 11வது வசனம். 3½ நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இப்போ அழக வசனம் சொல்லுகிறது, அந்த 3½ வருஷ முடிவில் இந்த சாட்சிகள் என்ன செய்யுமா, தானாக எழும்பி நிற்குமா. அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறது. ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இப்போ இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய முடிவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிரெஞ்சு புரட்சி ஏன் முடிவுக்கு வந்தது என்று சொல்லிவிடுகிறேன். இப்போ சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் வாரத்திற்கு 7 நாட்கள் என்றும் 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சிருஷ்டியினுடைய ஆதாரமாய் சிருஷ்டிகர்த்தர் உருவாக்குனதே இதை கட்டளையா சொல்றாரு. இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிருஷ்டிகருடைய அத்தன்டிகேஷன் சீல்னு சொல்லுவாங்க. சிருஷ்டிகர்த்தருடைய அதிகார முத்திரை, அதுதான் அதிகார முத்திரை. சகலத்தையும் 6 நாளைக்குள்ள உண்டாக்குனவர் சொல்றாரு, 7ஆம் நாள் ஓய்வு நாள், நீ ஓய்ந்திருக்கணும். சரி, இதை இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய நாட்களில் இந்த 365 என்று சொன்னால் ஏறக்குறைய 52 வாரங்கள் ஓய்வு வந்து விடுகிறது. 52 நாட்கள் இவங்க வேலை செய்யாமல் போயிடுறாங்க. அதனால் இதை குறைக்க வேண்டும் என்று சொல்லி 10 நாட்கள் கொண்ட வருடத்தை கொண்டு வந்தார்கள். இப்போ 10 நாட்கள் என்று வந்து 65 நாட்களுக்கு அப்படியே நம்ம 10ன்னு சொல்லி பிரித்தோம் என்று சொன்னால் 36 விடுமுறை மாத்திரமே வருகிறது. இப்போ விடுமுறை குறைகிறது. ஆனால் அந்த நாட்கள் ரொம்ப கடந்து போக முடியலை. ஜனங்களால் அவ்வளோ வேலை செய்ய முடியலை. 9 நாட்கள் வேலையும் 1 நாள் விடுமுறையும் அவர்களால் சகித்து கொள்ள முடியலை. அவர்களுக்குள்ளாய் ஒரு புரட்சி எழும்பி, அவர்களுக்குள்ளாய் ஒரு போராட்டம் எழும்பி, இந்த 2 சாட்சிகளும் தானாக உயிர் பெறுற ஒரு நிலை ஏற்பட்டு அங்கே ஒளித்து வைக்கப்பட்ட வேதாகமெல்லாம் வெளியே வரப்பட்டது. எப்படி சந்தைகளில் வீதிகளில் ஆண்டவருடைய வார்த்தை எரித்து பட்டதோ அதே போல ஜனங்களெல்லாம் சந்தைகளில் வீதிகளில் இறங்கி வந்து 6 நாள் வேலை 1 நாள் விடுமுறை, அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு புரட்சி ஏற்பட்டு இந்த பிரெஞ்சு தளபதிகள் பிரெஞ்சில் முக்கியமான தீர்மானங்களை எடுத்த அத்தனை பேரையும் நொறுக்கி போட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இதை குறித்து அழகாக இங்கே சொல்கிறாங்க. வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைத்தது போல முழு ஜீவனோடு மீண்டும் எழும்பி வந்தது. நாத்திகவாதியான வால்டர் ஒரு சமயம் இப்படித்தான் பெருமை அடித்தான். அந்த 12 தாம் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்ததாக மக்கள் திரும்ப திரும்ப கூறுவதை கேட்டு களைத்து போனேன். அதை கவிழ்க்க ஒரு மனிதன் போதும் என்பதை நிரூபிப்பேன். இப்போ ஒரு மனுஷன் போதும்ப்பா, அந்த 12 பேர் உருவாக்குனதை ஒரு மனுஷன் கவிழ்த்து போட்டு விட முடியும். ஆனால் லட்சக்கணக்கான வேதம் அழிக்கப்படுவதற்கு மேலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேதாகமும் எழும்பினது. அதை அழகாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. வேதாகமும் ஒரு பட்டறைக்கல், அநேக சம்மட்டிகளை அது அடித்து உடைத்தது. இப்போ வேதத்தை சம்மட்டி என்று சொல்லியிருக்கிறது, கல்லுன்னு சொல்லப்படுகிறது, கண்மலைன்னு சொல்லப்படுகிறது. இங்கே அப்படியே அழகாக சொல்கிறாங்க, சம்மட்டியை நொறுக்கி போடக்கூடிய ஒரு பட்டறைக்கல் இந்த வேதம் மாத்திரமே. எந்த அளவிற்கு நொறுக்க நினைத்தார்களோ அந்த அளவிற்கு மேலாக இன்றைக்கு வேதாகமும் நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது. அது என்னோடு கூட பேசக்கூடிய புஸ்தகம், அது என்னோடு கூட சம்பாசிக்கக்கூடிய புஸ்தகம். இது மாத்திரமே
முளைத்தாலும் இது விதைத்தாலும் முளைத்தெலும்பக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம். வியாழக்கிழமை பாடத்துக்கு நம்ம திருப்பினோம்னு சொன்னால் இது முளைத்தெலும்ப காரணமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் இது சத்தியம். இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, இதை நம்பக்கூடியவர்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமையும் இதற்கு இருக்கிறது. இது தன்னை விடுதலைப்படுத்தி கொள்ளக்கூடிய வல்லமையும் இருக்கிறது. சில நேரம் ஆண்டவருடைய கட்டளைக்காக இந்த 2 சாட்சிகளும் தீர்க்க தரிசனமாய் அது மறிக்க வேண்டிய சூழ்நிலையும் அது உயிர்த்தெழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. கடைசி 7ஆம் எக்காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. 7ஆம் எக்காலத்தினுடைய முடிவில் வெளிப்படுத்தல் 11:17 வாசித்தோம் என்று சொன்னார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். அவருடைய அந்த நித்திய ராஜ்யம் தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு இந்த 2 சாட்சிகளும் நமக்கு அவருடைய சாட்சியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த சாட்சியை பிடித்தவர்களாக ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டும். முத்தோது இதே காரியத்தை சொல்லுகிறது. இந்த நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து பூமியில் இருக்கிற எல்லா ஜனக்கூட்டத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், கோத்திரத்தாருக்கும் எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து பாபிலோன் மாநகரம் விழுந்தது தன்னுடைய வேசித்தனமாகிய உக்கிரமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்று சொல்லியிருக்கிறது. சில நேரம் இது ஒருவேளை மறுபடியும் அனுமதிக்கப்படலாம். நமக்கு யாக்கோப்பின் இக்கட்டு காலம் வரலாம். இந்த வேதம் நம்முடைய கரங்களிலிருந்து பிடுங்கப்படக்கூடிய நாட்கள் வரலாம். வசனம் சொல்லுகிறதுபடியாய் வசன பஞ்சம் வந்து விடலாம். அதற்கு முன்பாக நாம் இந்த வேதத்தை உட்கொண்டு இதிலிருந்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் நம் நினைவில் நிறுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். 2 சாட்சிகளாக இருக்கிற வேதத்தை குறித்தும் ரொம்ப ஆழமான காரியங்கள், நல்ல தெளிவான விளக்கங்களோட கற்றுக் கொடுத்தீங்க பாஸ்டர். நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடம் உங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த பாடத்தின் மூலியமாக நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட பேசுவார். தலைகளில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, கற்றுக்கொண்ட இந்த நல்ல பாடங்களுக்காய் நன்றி. 2 சாட்சிகளை குறித்து இந்த வாரத்தில் நாங்கள் படித்தோம். எத்தனை பேரினுடைய தியாகத்துக்கு நடுவாய் இந்த வேதம் எங்கள் கரங்களில் கிடைத்திருக்குதுப்பா. இந்த வேதத்தை நாங்கள் அணுகக்கூடிய முறை எவ்வாறு இருக்கிறது? சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறாரே, வேதத்தின் அதிசயங்களை ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும் என்று எழுதுகிறாரே, அதுபோல எங்களுக்கு தியாகத்தின் நடுவாய் கிடைக்கப்பட்ட உம்முடைய அந்த திவ்யமான வார்த்தை நாங்கள் நல்லாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு திறந்த கண்களை நீர் கட்டளையிடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க. அடியேன் கொடுக்கக்கூடிய விளக்கம் அல்ல, பரலோகத்தின் உன்னதமான புரிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய பாடங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பாடங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அதோடு கூட இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு இதை பகிரலாம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமானால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அதையும் பதிவிடலாம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.